ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறுகடிக்க ஆசை சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு சீன்லேயே ரோகிணி மனோஜ் அவங்கள ஏமாத்தினதை பற்றி ரொம்பவே ஃபீலிங்காக அழுதுகிட்டே அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது தான் அவங்களோட ஃப்ரெண்டு மனோஜ் சொன்னது கூட சின்ன பொய் தான், ஆனால் அதையே உன்னால் தாங்க முடியலனா நீ சொன்ன பொய்யெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு சொல்லி யோசிச்சுப்பாருன்னு சொல்கிறாங்க. உடனே இதை கேட்ட ரோகிணியும் ரொம்பவே யோசனையோட இருக்காங்க. அப்போ இதை பார்க்குற அவங்களோட ஃப்ரெண்டும் ரோகிணிக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிட்டு வந்துட்டு ரோகிணியை பார்த்தா ரோகிணி அங்கே இல்லை. உடனே இதனால ஷாக் ஆன அவங்களோட ஃப்ரெண்டும் இந்த விஷயத்த உடனடியாக மனோஜ்க்கு கால் பண்ணி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட மனோஜ் ரொம்பவே பதட்டத்தோட ரூமை விட்டு வெளியே வரும்போது அங்க கூலா உட்கார்ந்திருக்க முத்துவை பார்த்துட்டு செம்ம கோபத்தோட எல்லாத்துக்குமே காரணம் நீ தாண்டான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட செம்மையா சண்டை போடுறதுக்காக போறாங்க. ஆனா அப்ப பார்த்து அங்க வந்த அண்ணாமலையும் மனோஜ் கிட்ட என்னாச்சு என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, அதுக்கு மனோஜும் ரோகிணி இப்படி காணாம போன விஷயத்த சொல்லிட்டு முத்து மட்டும் அன்னைக்கு எனக்கு வேலை போன விஷயத்த டிவில போட்டு காட்டாம இருந்திருந்தா கண்டிப்பா இன்னைக்கு ரோகிணி இப்படி காணாம போயிருப்பாளான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட முத்துவும் ஆமாண்டா போய் சொன்ன நீ நல்லவன் உண்மையை சொன்ன நான் கேட்டவனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட மறுபடியும் சண்டைக்காக போறாங்க. ஆனா அண்ணாமலையும் ரெண்டு பேரையும் தடுத்து நிறுத்திட்டு உங்க சண்டையெல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க, முதல்ல நம்ம மருமக எங்க போனான்னு போய் தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா ஒரு பக்கம் மனோஜோ ரோகிணி எங்க தான் போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமா தேடிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் முத்துவோ ரொம்பவே கூலா இந்த ரோகிணி வேற எங்க போயிருப்பா, மிஞ்சி மிஞ்சி போனா அவளோட பார்லருக்கு போயிருப்பா, பேசாம நம்ம போய் அங்க பாக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களோட பார்லருக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் காணாம போன ரோகிணியோ ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கனால அவங்களோட அம்மா வீட்டுக்கு போய் அவங்களோட அம்மா கிட்ட அவங்களுக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. உடனே இதை கேட்ட அவங்களோட அம்மாவும் பாத்தியம்மா குடும்பத்துக்குள்ள ஒரு போய் சொன்னதுக்கே நீ இவ்வளவு கஷ்டப்படுறியே, அப்பனா நீ சொன்ன பொய்க்கெல்லாம் அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, பேசாம இந்த பிரச்சனையோட பிரச்சனைய நீ சொன்ன பொய்யையுமே எல்லார்கிட்டயுமே சொல்லிருமா, அப்பதான் இப்பயாவது உன்னை கொஞ்சம் மன்னிக்கவாவது வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. உடனே இதை கிட்ட ரோகிணியும் ரொம்பவே கோபத்தோட அவங்களோட அம்மா கிட்ட என்னம்மா நீ பேசிட்டு இருக்க, நானே நீ எனக்கு ஏதாவது ஆறுதல் செல்வன்னு சொல்லி வந்தா நீயே என்ன மாட்டி விட சொல்லிட்டு இருக்க, அந்த மனோஜாவது ஒரு பொய் தான் சொன்னா அதுக்கே வீடு 2 ஆயிடுச்சு, ஆனா நான் சொன்ன பொய்யெல்லாம் வீட்டுல சொன்னா கண்டிப்பா என்ன அடிச்சு வெளியே தருத்திடுவாங்க, நீ எதையும் கொஞ்சம் கூட யோசிச்சே பேச மாட்டியாமா, போமா என்னோட மூடு இன்னுமே ரொம்பவே ஸ்பாயில் ஆன மாதிரி இருக்கு, பேசாம நான் வீட்டுக்கே போறேன்னு சொல்லிட்டு மனோஜை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் பார்லருக்கு போன முத்துவோ பார்லரோட ஓனர் அங்க பார்த்துட்டு அந்த பார்லரோட ஓனர் அவங்க தானே தெரியாம இங்க ரோகிணி இந்த பார்லரோட ஓனர் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே அவங்களும் சிரிச்சுக்கிட்டே என்ன ரோகிணி இந்த பார்லரோட ஓனரா, இதுக்கு முன்னாடி வேணா அவ ஓனரா இருந்திருக்கலாம், எனக்கு அவ இந்த பார்லரை வித்து 2-3 மாசத்துக்கு மேல ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம முத்து அப்பதான் அந்த பார்லரோட நேம் சேஞ்ச் ஆயிருக்கிறதுமே பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம மனசுக்குள்ளேயே இந்த மனோஜ் தான் பெரிய கேடியா இருப்பான்னு பார்த்தா அவனோட பொண்டாட்டி அவனுக்கு மேல கேடியா இருக்காளே, போய் முதல்ல இந்த விஷயத்த வீட்டுல உடைப்போம், அதுக்கப்புறம் இருக்கு இவங்க 2 பேருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ரோகிணியை பத்தியும் உண்மையை சொல்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. ஆனா இங்க எதுவுமே தெரியாத ரோகிணியோ எப்படியோ மனோஜ் வீட்டுக்கு வந்துடுறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும், கண்டிப்பா ரோகிணியை பத்தின உண்மையை முத்து வீட்டுல சொல்லதான் போறாங்க. அப்படி சொன்னாங்கன்னா ரோகிணி அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் என்னதான் பதில் சொல்லி சமாளிக்க போறாங்க, அடுத்து என்னதான் நடக்க போகுது, ரோகிணி மாட்டிக்க போறாங்களா இல்லையான்ற விஷயத்தெல்லாமே அடுத்த வீடியோல பார்க்கலாம்.